V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திசை காட்டி திசை மாறி பயணித்தால் எதிர்ப்போம், எதிரணி எம்பி எச்சரிக்கை. இன்று இந்தியா செல்கிறார் ரணில். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் என்கின்றார் விஜிதகேரத். மக்கள் எதிர்பார்க்கும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அமைச்சர் அனுர கருணாதிலக உறுதி. இந்தியா இனியும் தவறிழைக்க கூடாது, இந்த உயர்ஸ்தானிகரிடம் தமிழ் எம்பி கோரிக்கை. அனுரவிற்கு நாமல் விடுத்துள்ள பகிரங்க சவால், திணறும் அரசு. நாடாளுமன்றம் வர காத்திருக்கும் கிருணிகா, திடீரென காணாமல் போன ரஷ்ய அதிபர். தொடர்வென விரிவான செய்திகள். தென்னிலங்கையில் உள்ள அரசியல் கட்சியொன்றுக்கு வடக்கில் கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றியானது விசேட அம்சமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய ஆணையை மதிக்கின்றோம், குறிப்பாக வடக்கிலும் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். தேசிய மக்கள் சக்தியை கிடைக்கப்பெற்றுள்ள ஆணை மூலம் இனவாத மற்றும் சந்தர்ப்பவாத அரசியல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனவே கட்சிகள் மற்றும் குழுக்களின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இலக்கை நோக்கி பயணிப்பதற்குரிய தெளிவான ஆணையை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் இப்படியதொரு ஆணை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்கவில்லை. நாட்டில் ஏனைய கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் ஒழுக்கம் உள்ளிட்ட விடயங்களில் தேசிய மக்கள் சக்தி சிறப்பாக உள்ளது. அடுத்து தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை ஆராய வேண்டும். அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். தவறான வழியில் சென்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று வியாழக்கிழமை காலை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே மத்திய இந்தியாவில் உள்ள ஸ்ரீ சாய்த ஸ்ரீ வித்யா விகார் உயர்கல்வி நிறுவனத்தில் விரிவுரை ஒன்றையும் நடத்தவுள்ளார். இந்த அமர்வு நாளை வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு உயர்கல்வி நிறுவன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் எதிர்வரும் 30ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார். எங்கள் கலாச்சார உறவுகளையும் மற்றும் சிறந்த இருதரப்பு உறவுகளையும் எங்கள் மக்களின் பரஸ்பர நன்மைகளுக்காக வலுப்படுத்துவதற்காகவும் இந்தியாவுடன் இணைந்து செயற்படுவதற்கான எங்களது உறுதிப்பாட்டை மீள வலியுறுத்துகின்றேன் என விஜிதகேரத் சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வாழ்த்துச் செய்திக்கு பதிலளித்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்பார்க்கும் சமூக மாற்றத்தை அடைவதற்காக அரசு அதிகாரிகளாகவும் கொள்கை வகுப்பாளர்களாகவும் செயற்படுவோம் என அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்தார். ஒரு நாட்டில் ஒரு பெரிய சமூகம் மற்றும் மனப்பான்மை மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் புதிய திட்டங்களை உருவாக்கியுள்ளனர் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். மக்கள் எதிர்பார்க்கும் சேவையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளினால் இந்த இருவர் மீது மக்களிடம் நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதனுள்ள காரணங்கள் மற்றும் பல காரணிகளால் மக்களிடையே ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் புதிய இடத்தை உருவாக்கியுள்ளனர். சமூகத்திலும் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கவும் இருவரிடமும் அணுகுமுறையில் மாற்றத்தை உருவாக்கவும் மக்களை வாய்ப்பளித்துள்ளனர். தற்போது இந்த வாய்ப்பை சரியாக புரிந்து கொண்டு மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைவது அல்லது வழக்கமான பாதையில் செல்வதுதான் இப்போது எமக்கு சவாலாக உள்ளது. நாங்கள் வலிமையான பாதையை தெரிவு செய்தால் மக்களின் எதிர்பார்ப்புகளை தவறவிட்டு தோல்வியுற்றவர்களாக வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டி வரும். ஆனால் ஒருபுறம் மக்கள் நமக்காக உருவாக்கிய மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் அந்த இடத்தை நாம் தெரிவு செய்தால் நாம் திரும்பி பார்க்கும் போது மக்களின் நம்பிக்கைக்காக ஏதாவது செய்தவர்களாக நம் வாழ்வில் திருப்தி அடையலாம் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒற்றையாட்சியை மையப்படுத்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தினை தமிழர்களின் ஆதரவுடன் முன்னெடுக்க உள்ளதாக காண்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவளித்து இந்தியா வரலாற்று தவற்றை செய்துவிடக் கூடாது என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்தார். இந்திய உயர்ஸ்தானிகரின் அழைப்பின் பேரில் நானும் எமது கட்சியின் பொதுச் செயலாளரும் சந்திப்பில் பங்கேற்றிருந்தோம். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அடுத்த கட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் நாம் எமது நிலைப்பாடு தெளிவுபடுத்தியதோடு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தோம். அந்த வகையில் தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா தலையீடுகளை செய்ததன் விளைவாகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த ஒப்பந்தத்தில் சமஷ்டியை மேம்படுத்திய குணாம்சங்கள் காணப்படுகின்றன. இருப்பினும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மலினப்படுத்தும் வகையில் தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கையை வலுவிழக்க செய்யும் வகையில் தான் 11வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 11வது திருத்தச் சட்டம் ஒற்றையாட்சிக்குள் மக்களின் வலிந்து திணிப்பதற்கு அதுக்கு காரணத்தினாலேயே நாம் அதனை நிராகரிக்கின்றோம் என்றார்.
தேர்தல் காலத்தில் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் தொடர்ந்து வலியுறுத்துவேன். குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட வேண்டிய கட்டாயம் எமக்கு உள்ளது என பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான நிர்வாகத்தின் மீது நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். மக்களின் ஒட்டுமொத்த உரிமைகள் மற்றும் கோரிக்கைகள் மற்றும் அபிலாசைகள் நிறைவேற்றுவது சவால் மிக்கது என்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் ஒற்றையாட்சி, தேசிய அபிலாசைகள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி செயற்படுவோம். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் ஒற்றையாட்சி தொடர்பான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. ஒற்றையாட்சி தொடர்பில் ராஜபக்சர்கள் என்றும் ஒரே நிலைப்பாட்டையே கொண்டிருப்பார்கள். தேர்தல் பிரச்சாரங்களின் போது ராஜபக்சர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்சி மாற்றத்துக்காக பிரதான காரணியாகும். 2015 ஆண்டு இவ்வாறான தன்மையை காணப்பட்டது. இது இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சர்கள் மீது பல நிதி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த நிதி குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகிறோம். மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. குறுகிய அரசியல் லாபத்துக்காக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் அவற்றை அதிகாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியில் எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் ஆசனங்களில் 1 பெண்ணொருவருக்கு வழங்கப்படும் என்று நம்புகின்றேன். அவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதுக்கு நானே பொருத்தமானவராக இருப்பேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலுக்கு எனது பெயர் பல தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விவகாரம் செயற்குழுவில் கலந்துரையாடப்படாமல் மட்டத்திலேயே காணப்படுகிறது. எவ்வாறாயினும் எஞ்சியுள்ள 4 ஆசனங்களில் பெண்ணொருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நான் முழுமையாக நம்புகின்றேன். அதேபோன்று அவரும் என்னை முழுமையாக நம்புகின்றார் என்பதை நான் அறிவேன். காரணம், கிராம மட்டங்களிலிருந்து சகல பகுதிகளிலும் அவருக்காக அர்ப்பணிப்புடன் பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்றேன். எனவே தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் பெண்ணொருவருக்கு கிடைக்கும் எனில் அதுக்கு நான் தகுதியானவள் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 12 நாட்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எந்தவொரு பொது வழியிலும் தென்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நவம்பர் 7ஆம் தேதி அன்று ஊடகம் ஒன்று அளித்த நேர்காணலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்பை புடின் வாழ்த்தியிருந்தார். அதன் பின்னர் புடின் எந்தவொரு பொது வழியிலும் தென்படவில்லை. இந்த நிலையில் அவரின் உடல்நலம் மோசமடைந்துள்ளதா என்ன, தனது ஹைடெக் பதுங்குகுழியில் மறைந்திருக்கின்றாரா அல்லது மீண்டும் ஒரு அழகியல் சிகிச்சைக்காக சென்றுள்ளாரா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை விளாடிமிர் புடின் அணு ஆயுதத்தை பயன்படுத்த அந்த நாட்டு ராணுவத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தனர். இதனால் அமைதியாக யார் கண்ணிலும் படாமல் இருக்க முடிவு செய்துள்ளார் எனவும் சிலர் தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.